ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஈரான் அமெரிக்காக்கு இடையே நடந்த இந்த ஒப்பந்தத்தை உள்ள அந்த 14 ஒப்பந்தங்கள் 14 பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், இதில் கிட்டத்தட்ட பல பிரச்சனைக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருதா அப்படின்னா இதுவரை நடைமுறைக்கு வரல. டிஜிட்டலி சைன், ரெண்டு பேருமே வந்துட்டு டிஜிட்டலி சைன் செய்திருக்காங்க. இனி நேரடியாக கையெழுத்து இடப்பட வேண்டும். அது இன்னுமே நடக்கலை. அது எப்போ நடக்குங்கிறது இப்போ கேள்விக்குறியாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்தில் உள்ள இந்த 14 அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஈரான் மற்றும் அமெரிக்கா, ஈரானும் சரி அமெரிக்காவும், இந்த ரெண்டு நாடும் அதோட கூட்டணி நாடுகளும், அதுக்கு சேர்ந்த கூட்டணி நாடுகள் மட்டும் இல்லை, அது அலைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லா, யமனில் இருக்கிற ஹூதி, பாலஸ்தீனில் இருக்கிற ஹமாஸ் அடக்கம் எல்லாமே இதில் படும். இவங்க பரஸ்பரம் போர் செய்யக்கூடாது. அவர் மேல் இராணுவ தாக்குதல் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். இனி வரும் காலங்களில் ஒரு தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எடுத்து வச்சிருக்காப்ல. இன்க்ளூடிங் லெபனான் அப்படிங்கிற லெபனானோட பேரை தெளிவாக எடுத்து வச்சிருக்கு. ஏன்னா நாளைக்கு அதை இதில் வந்துக்கிட்டு எந்த ஒரு காலகட்டத்திலும் வந்துக்கிட்டு லெபனான் சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல்காரன் செய்வாங்கிறது ஈரானுக்கு நல்லாவே தெரியும். அதனால இதில் லெபனான் அப்படிங்கிறது தெளிவாகவே சேர்த்திருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டு நாடுமே மற்ற நாட்டோட உள்நாட்டு பிரச்சனையில தலையிடக்கூடாது. ஈரான் வந்துட்டு இப்போ இதுல அமெரிக்கா உள்நாட்டு பிரச்சனையில வந்துகிட்டு தலையிட போறது இல்லை, தலையிட்டது இல்லை அப்படிங்கிறத நமக்கு இதுவரை கிடைச்ச விவரங்கள். ஆனா அமெரிக்கா தான் இப்போ வந்துகிட்டு ஈரானோட உள்நாட்டு விவகாரத்துல தலையிடுறாப்புல, அங்க இதெல்லாம் வந்துகிட்டு போராட்டங்களை தூண்டி விடுறாப்புல, ஆட்சி கலைக்கிறதுக்குள்ள வழி செய்யறாப்புல. அப்ப இதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல தெளிவா சொல்லப்படுது. மூணாவது பாயிண்ட்ல இந்த ரெண்டு நாடுக்குள்ள பிரச்சனைகள் வந்துகிட்டு இந்த 60 நாட்கள் உள்ள வந்துகிட்டு பேசி தீர்த்து கொள்ளணும். அது அப்படி முடியாத பட்சத்தில் ரெண்டு நாடு சம்மதத்தின் பேர்ல வந்துகிட்டு இதை வந்துட்டு நீட்டிக்கலாம். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்காப்ல. அப்ப ரெண்டு பேரோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து நீட்டிக்கப்படலாம் அப்படின்னு இந்த மூணாவது பாயிண்ட் சொல்லப்படுது. இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட உடனேயே அமெரிக்கா ஏற்படுத்தி உள்ள கடல் தடுப்பு, இந்த கடல் உள்ள தடையில ஈரான் துறைமுகத்தை வந்துட்டு முற்றுகிட்டு இருக்குல்ல, இந்த இதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். 30 நாட்களுக்குள் அடுத்த புதிய தடை எதுவுமே விதிக்கவும் கூடாது. இந்த 30 நாட்களுக்குள் அமெரிக்கா அமெரிக்காவின் கப்பல் படையை இந்த இடத்துல இருந்து நீக்கி கொள்ளணும் அப்படின்னு இதுல சொல்லப்படுகிறது. அதாவது கப்பல் படையை அந்த இடத்துல இருந்து சுட்டு வட்டாரத்துல வைக்கக்கூடாது. அப்படிதான், அதுதான் இந்த பாயிண்ட்ல 4வது பாயிண்ட்ல சொல்லப்படுறது. 5வது பாயிண்ட் தெளிவா சொல்லியிருக்காப்புல, 60 நாட்களுக்கு ஹார்மோஸ் ஃப்ரீயா இருக்கும். 60 நாட்களுக்கு பிறகு நாங்க ஓமானோட சேர்ந்து இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுவோம், அதன்படி நடைபெறும் அப்படின்னு இருக்காப்ல. கட்டணங்கள் எல்லாமே தீர்மானிக்க நாங்களும் ஓமானும் சேர்ந்து தீர்மானிப்போம் அப்படின்னு இதுல இந்த 5வது பாயிண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. 6வது பாயிண்ட், அமெரிக்காவும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளும், அதாவது அந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் அனைத்தும், அமெரிக்காவோட கூட்டு சேர்ந்துள்ள நாடுகள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒப்பந்த காலத்துக்குள்ளே பேசி முடிவு செய்யணும். 300 பில்லியனுக்கு மேல புனர் நிர்மாணத்துக்காக, இந்த ஈரானின் புனர் கட்டமைப்புக்காக கொடுக்கணும். 300 பில்லியன் குறையாம அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 300 பில்லியன் குறையாம கொடுக்கணும் அப்படின்னு இதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இது 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட், ஈரான் மேலே இருக்கிற எல்லா தடையும், யுனைடெட் நேஷன் போட்டிருக்க தடைகள், அது அப்புறம் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி IAEA போட்டிருக்க தடைகள், அப்புறம் அமெரிக்கா சொந்த பேரில் போட்டிருக்க தடைகள், இப்படி இருக்கிற எல்லா தடைகளும் நீக்கப்படணும். இது அமெரிக்கா முன் நின்று நீக்கி அது எல்லாமே எல்லா தடைகளும் நீக்கி தர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 7வது பாயிண்ட்ல உள்ள அம்சம். 8வது பாயிண்ட்,
இதுதான் அமெரிக்காவுக்கு உள்ள ஒரே ஒரு பாயிண்ட், இந்த 8வது பாயிண்ட் மட்டும்தான். இந்த 8வது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் ஒரு பொழுதும் அணு ஆயுதம் கையில் வைக்காது, தயாரிக்காது, வேற யார்கிட்ட வாங்கவும் மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இதை சம்மதத்தை வந்துக்கிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு காலம் வந்துக்கிட்டு ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கவும் செய்யாது, ஈரான் யார்கிட்ட அணு ஆயுதம் வாங்கவும் செய்யாது அப்படின்னு இந்த இதில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. 8வது பாயிண்ட் வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்கு, ஈரான் தனது சொந்த தேவைகளுக்காக அணு செறிவூட்டல் வந்துக்கிட்டு செய்யவும் இந்த இதில் ஒப்பந்தத்துக்கு கீழே வந்துக்கிட்டு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஈரான் சொந்த தேவைகளுக்கான அணு செறிவூட்டலை வந்துட்டு தொடரும். அது வந்துக்கிட்டு அவங்களுக்கு அணு மின்சாரத்துக்கோ இல்லாட்டினா நான் வந்துக்கிட்டு மெடிக்கல் பர்பஸுக்கோ வந்துக்கிட்டு இது வந்துக்கிட்டு தொடரும். அதுக்கு வந்துக்கிட்டு சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மட்டும் இல்லாமல் ஈரான் கையில் இருக்கிற செறிவூட்டப்பட்ட இந்த யுரேனியத்தை வந்துக்கிட்டு அமெரிக்கா மற்றும் ஈரான் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கப்படும். இறுதி கட்ட ஒப்பந்தத்தில் வந்துக்கிட்டு அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்துக்கிட்டு முடிவு செய்யப்படும். அது எப்படி அழிக்கணும், என்ன ஏது செய்யணும் அப்படிங்கிறத வந்துக்கிட்டு அப்போ வந்துக்கிட்டு இறுதி கட்ட முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. 9வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இறுதி ஒப்பந்தம் எட்டும் வரை வந்துக்கிட்டு தற்போது, அதாவது இந்த போருக்கு முந்தைய நிலை என்ன நிலைமையில் இருந்துச்சோ அதுவே தான் எல்லாத்துலேயும் அணு செறிவூட்டல் தொடங்கி எல்லாமே வந்துக்கிட்டு அந்த நிலையை நீடிக்கப்பெறும் அப்படிங்கிறத இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இதில் வந்துக்கிட்டு தேவைன்னா வந்துக்கிட்டு ஈரானால் அணு செறிவூட்டல் வந்துக்கிட்டு இந்த 60 நாளில் வந்துக்கிட்டு என்னவும் செய்யலாம். ஆனால் ஈரான் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். 10வது பாயிண்ட் வந்துட்டு அமெரிக்கா அவங்க கருவூலம் ட்ரெஷரியால் ஏற்படுத்தப்பட்ட தடைகள் அனைத்தும், பேங்கிங் உள்ள ஷிஃப்ட் கோடு தடைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தடைகளும், அதில் உள்ள அமெரிக்கா ஏற்படுத்திய அனைத்து தடைகளும் வந்துக்கிட்டு அதாவது ஒடிவாக்கி தந்துட்டு அதை வந்துக்கிட்டு பின்வாங்கணும். அதுலேருந்து வந்துக்கிட்டு விடுவித்து தந்துட்டு ஈரானோட எண்ணெய் ஏற்றுமதி வந்துக்கிட்டு சுமூகமாக ஆக்க வேணும் அப்படிங்கிறது தான் இந்த 10வது பாயிண்ட் சொல்லப்படுது. 11வது பாயிண்ட் வந்துட்டு இறுதி ஒப்பந்தம் என்னன்னா, முடக்கி வைக்கப்பட்டுள்ள அனைத்து சொத்துகளும் வந்துக்கிட்டு விடுவிக்கப்பட்டு அது நாணயமாக ஈரான் சென்ட்ரல் பேங்குக்கு வந்துக்கிட்டு அடைய வேணும். அந்த ஒட்டுமொத்த அமௌண்ட் ஈரான் சென்ட்ரல் பேங்குக்கு வந்துட்டு அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த 11வது பாயிண்ட்ல தெரிவிக்கப்படுகிறது. 12வது பாயிண்ட் 2 நாடுமே சேர்ந்துக்கிட்டு ஒரு குழு அமைக்கலாம். இது வந்துட்டு யாரும் அந்த ஒப்பந்தத்தை மீறாமல் இருக்கிறதுக்கு வந்துக்கிட்டு பார்த்துக்கிறதுக்காக 2 நாடும் சேர்ந்து ஒரு கூட்டு குழுவை வந்துட்டு நம்ம வந்துக்கிட்டு ஏற்படுத்தலாம் அப்படின்னு இதில் வந்துட்டு சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஃபைனல் அக்ரிமெண்ட் எடுத்த பிறகு 13வது பாயிண்ட் சொல்லியிருக்காப்புல 1, 4, 5, 10 மற்றும் 11. இந்த 1, 4, 5, 10 மற்றும் 11 பாயிண்ட்ஸில் உள்ள இந்த காரியங்கள் நடைமுறைப்படுத்துவதை பொறுத்து இறுதி ஒப்பந்தம் இருக்கும் அப்படின்னு ஈரான் வந்துக்கிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 14வது பாயிண்ட் தெளிவாக சொல்லிட்டாப்புல, எல்லா இதுவும் முடிச்ச பிறகு கம்ப்ளீட்டாக இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்யப்படுற இந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, அதாவது இந்த 14 பாயிண்ட் ஒப்பந்தம் இல்லை, இறுதி செய்யப்படுகிற இந்த ஃபைனல் ஒப்பந்தம் இருக்குல்ல, இந்த ஃபைனல் ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு UN செக்யூரிட்டி கவுன்சிலில் வச்சு UN நேஷனில் வச்சுட்டு இது பாஸ் ஆக்கி இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எல்லா நாடு சம்மதத்தோட இது பாஸ் ஆகணும். இது பாஸ் ஆனால் மட்டும்தான் ஈரான் இதுக்கு ஒத்துழைப்பு தரும். இல்லைன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் ஈரான் ஒத்துழைப்பு தராது அப்படிங்கிறது தான் வந்துக்கிட்டு இந்த கடைசியாக இதில் சொல்லப்பட்டிருக்க 14வது பாயிண்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்துக்கிட்டு இது தெளிவாக இந்த 14 பாயிண்ட் இவங்க வந்துக்கிட்டு இந்த இடைக்கால ஒப்பந்தத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் இப்படியே தான் இறுதிக்கட்ட ஒப்பந்தம் வரப்போகுது. இதெல்லாம் தான் வந்துக்கிட்டு இந்த 14 கோரிக்கை பாயிண்ட்ஸாக வந்துக்கிட்டு இந்த 2 பேருக்குள்ள இடைக்கால ஒப்பந்தம் இருக்குது. நீ ஃபைனல் ஒப்பந்தம் எப்போ நடக்கு என்னென்ன இது அப்படிங்கிறத வரும் வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே சொல்கிறேன். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் SJ.